வெல்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆஸ்பிரன்ஸ் தோஸ் ப்ரிப்பரிங் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து கேட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரன்ஸ்க்கான வீடியோ தான் இது. ஸோ இந்த கேட் 2026 வருது இல்லை, ஸோ அதுக்கான வீடியோ. இப்போ இதில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, கேட் பிவைக்யூ ப்ரீவியஸ் கொஸ்டின். ஸோ கேட் பிவைக்யூ ப்ரீவியஸ் கொஸ்டின். ஸோ கேட் 2025 ஈஸி சொல்யூஷன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின்ஸ்ல என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. The Nyquist plot of a system is given in the figure below. Let omega p, omega q, omega r, omega s be the positive frequencies at the point p, q, r, s respectively. Which one of the following statement is true னு கொடுத்திருக்காங்க. So as well as இந்த diagram represent பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, omega s is the gain cross of frequency, omega p வந்து phase cross of frequency, and option b வந்து omega q வந்து gain cross of frequency, omega r வந்து phase cross of frequency, omega q வந்து gain cross of frequency and omega s வந்து phase cross of frequency, and option d வந்து omega s வந்து gain cross over frequency and omega வந்து phase cross of frequency. So நாலு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. So நீங்க நாலு ஆப்ஷன்ஸ்லயே வந்து என்ன பாக்குறீங்கன்னா, gain cross of frequency as well as phase cross of frequency அந்த ரெண்டு வார்த்தையை தான் நீங்க நாலு இதுலயும் கொடுத்திருக்காங்க. அந்த பாயிண்ட்னு கேட்டிருக்காங்க. p ஃபார் எக்ஸாம்பிள் p q r s. சோ அந்த பாயிண்ட்ல வந்து அந்த frequency என்ன frequency, எது வந்து gain cross over, எது வந்து phase cross over, இதான் क्वेश्चन. சோ இப்போ நம்ம இதுல வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி क्वेश्चंसலாம் ஆன்சர் பண்ணா நம்ம இதுல வந்து எது gain cross over, அப்ப இதுல வந்து என்ன கேட்டிருக்காங்க, gain cross over, phase cross over frequency கேட்டிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்ம அத பத்தி தெரிஞ்சுக்கணும். சோ ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு Nyquist polar plot தான். சோ இதுல வந்து எது gain cross over frequency, எது phase cross over frequencyன்றது முதல்ல நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் சோ இப்போ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரியல் ஆக்சிஸ் இருக்கு, இமேஜினரி ஆக்சிஸ் இருக்கு. சோ ரியல் ஆஃப் g of s and h of s and imaginary of g of s h of s. இப்போ இங்க அவுட்டரா வந்து ஒரு டாட்டடா லைன்ஸ் இருக்குல, சோ அது எல்லாமே பாத்தீங்கன்னா அது வந்து யூனிட்டி சர்க்கிள் சொல்லுவாங்க. சோ இப்போ இங்க வந்து அந்த யூனிட்டி சர்க்கிள் வந்து அந்த -180 டிகிரில கட் ஆகுதுல, அது வந்து கிரிட்டிக்கல் பாயிண்ட் சொல்லுவாங்க. சோ அது வந்து ஒண்ணும் கிடையாது, -1 + j0 பாயிண்ட், அது வந்து கிரிட்டிக்கல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த போலார் பிளாட் பேஸ் பண்ணி சொல்லுவோம். இந்த போலார் பிளாட் கட்ஸ் நெகட்டிவ் ரியல் ஆக்சிஸ். சோ இப்போ வந்து நெகட்டிவ் ஆக்சிஸ்னா -180 டிகிரி. சோ அங்க கட் பண்ணது இல்ல, சோ அந்த பாயிண்ட் இருக்குல்ல, அந்த பாயிண்ட வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதோ ஒரு இந்த பாயிண்ட் வந்து B ன்னு சொல்றேன்னு வெச்சீங்க. இந்த பாயிண்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லொகேஷன் வந்து B ன்னு சொல்றேன். இந்த பாயிண்ட் வந்து B ன்ற லொகேஷன் வந்து என்னன்னா, அந்த இடத்துல வந்து frequency என்ன frequency இருக்குன்னா, phase cross of frequency-ஆ இருக்கும். அத frequency at this point is omega pc அப்படின்றது புரிஞ்சுங்க. சோ இந்த omega pc வச்சு நம்ம என்ன கால்குலேட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, கெயின் மார்ஜின்ன்ற ஒரு விஷயத்தை நம்ம கால்குலேட் பண்ணலாம். சோ கெயின் மார்ஜின் வந்து நம்ம கால்குலேட் பண்ணா நமக்கு வந்து phase cross of frequency தேவைப்படுது அப்படின்றது புரிஞ்சுங்க. சோ அதே மாதிரி இந்த யூனிட்டி சர்க்கிள் ஒன்னு சொல்லிருப்பேன், யூனிட்டி சர்க்கிள் ஒன்னு சொல்லிருக்கேன். சோ இது வந்து என்னன்னா, இது கிரிட்டிக்கல் பாயிண்ட் சொல்லிருப்பேன். அதே மாதிரி அதுவே இந்த போலார் பிளாட் இருக்குல்ல, இந்த போலார் பிளாட் வந்து சோ இந்த -1 + j, அதாவது இந்த யூனிட்டி சர்க்கிள் கட் பண்ணுதுல, சோ அங்க வந்து சம் அதர் பாயிண்ட், இன்னொரு பாயிண்ட் சம் அதர் பாயிண்ட் c ன்ற சொல்றேன். அந்த கட் பண்ற பாயிண்ட் c ன்னு சொல்றேன். சோ அந்த c ன்ற பாயிண்ட்ல வந்து என்னன்னா, அங்க frequency என்னவா இருக்குன்னா omega gc ஆ இருக்கும். omega gc is nothing but gain cross of frequency. சோ omega gc ன்றது gain cross of frequency. சோ இந்த gain cross of frequency என்ன வெச்சிட்டு நம்ம என்ன கால்குலேட் பண்ணலாம், நம்ம வந்து கால்குலேட் பண்ண முடியும்னா phase margin கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்றது ஞாபகம் வச்சுங்க. சோ இப்போ phase margin கால்குலேட் பண்ண முடியும். இது வந்து இப்போ இந்த பாயிண்ட் வந்து gain cross of அதான் இந்த பாயிண்ட் வந்து gain cross of பாயிண்ட், அந்த frequency வந்து பாத்தீங்கன்னா gain cross of frequency. சோ அதே மாதிரி b ன்ற பாயிண்ட் வந்து phase cross of point, அந்த frequency is phase cross of frequency. சோ நான் ஆல்ரெடி சொன்னேன், இப்போ என்னன்னா இந்த ரெண்டு விதமான frequency நம்ம சொல்லிருக்கோம். சோ ரெண்டு விதமான frequency வந்து ஒன்னு வந்து omega pc அப்படின்னு சொல்லிருக்கேன், இன்னொன்னு வந்து omega gc ன்னு சொல்லிருக்கேன். இப்போ இங்க omega pc வச்சு நீங்க என்ன கால்குலேட் பண்ண முடியும்னா, gain margin என்ற ஒரு விஷயத்தை நீங்க கால்குலேட் பண்ண முடியும். சோ omega pc வச்சு நீங்க என்ன கால்குலேட் பண்ணலாம்னா gain margin. அதுவே வந்து omega gc வச்சு என்ன கால்குலேட் பண்ணணும்னா phase margin அப்படின்றது ஞாபகம் வச்சுங்க. இந்த ரெண்டு விஷயத்தை தான் நம்ம இத கால்குலேட் பண்ணுவோம். சோ ஜஸ்ட் அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஃபார்முலாவும் கொடுத்துறேன். நம்மளுக்கு வந்து என்னன்னா gain cross of frequency, phase cross of frequency, அதான் phase cross of frequency, gain cross of frequency மட்டும் தான் கேட்டிருக்காங்க. நம்ம அந்த டயகிராம் திரும்ப போவோம். முதல்ல வந்து இந்த gain margin அப்படின்றது ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். gain margin is equal to 1 divided by magnitude of g of j omega and h of j omega at omega is equal to omega pc. so phase cross of frequency omega வந்து omega pc ஆ இருக்கணும். சோ அதுவே phase margin ன்றது வந்து 180 degree plus angle of g of j omega and h of j omega at omega is equal to omega gc. so இந்த விஷயம், இந்த நாலு விஷயத்தை ரொம்ப இம்பார்ட்டன்டான இதா கன்சிடர் பண்ணுங்க. கெயின் மார்ஜின், ஃபேஸ் மார்ஜின், ஃபேஸ் கிராஸ் ஆஃப் ஃப்ரீக்வென்சி, கெயின் கிராஸ் ஃப்ரீக்வென்சி. சோ அதுக்கு இந்த ஃபார்முலா. சரி, இப்போ நம்மளுடைய क्वेश्चंसக்கு வரலாம். சோ நம்ம क्वेश्चंस என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா, சோ நமக்கு கொடுத்திருக்க டயகிராம் இதுதான். சோ நமக்கு தேவையான விஷயம் ரெண்டு விஷயம் தான். ஒன்னு வந்து கெயின் கிராஸ் ஆஃப் ஃப்ரீக்வென்சியும், இன்னொன்னு வந்து ஃபேஸ் கிராஸ் ஆஃப் ஃப்ரீக்வென்சி தான் நம்மளோட முக்கியமான விஷயமா இருக்க போகுது. நம்ம இதுல எப்படி பிளாட் பண்ணுவோம். ஃபேஸ் கிராஸ் ஆஃப் ஃப்ரீக்வென்சி வந்து என்னன்னா -180 டிகிரியை கட் பண்ணுது பாத்தீங்களா.
ஸோ அதை -180 அந்த இதை கட் பண்ணது இல்ல. ஸோ அதுதான் வந்து ஃபேஸ் கிராஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஸோ இப்போ இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 0°, 90° அண்ட் 180. அது நெகட்டிவ் ஆங்கிள் பார்த்தா 0°, -90, -180. ஸோ ஆக மொத்தத்தில் இந்த லைன் தான் கட் பண்ண போகுது. அப்போ என்னுடைய பிளாட் வந்து வருது இப்படி வந்துட்டு ஒரு இடத்துல கட் பண்ணும் அந்த -180. ஸோ இந்த பாயிண்ட் வந்து என்னன்னா ஃபேஸ் கிராஸ் ஆஃப் பாயிண்ட். ஸோ சாரி, இந்த பாயிண்ட் வந்து ஃபேஸ் கிராஸ் ஆஃப் பாயிண்ட். அந்த ஃப்ரீக்வன்சிக்கு பேர் வந்து ஃபேஸ் கிராஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. இந்த ஃபேஸ் கிராஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி நான் கால்குலேட் பண்ணலாம்னா கெயின் மார்ஜின் அப்படின்ற ஒரு விஷயத்தை கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி என்னோட பிளாட் வந்து அந்த யூனிட்டி சர்க்கிளை கட் பண்ற இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா, ஸோ அப்படியே இந்த பிளாட் வந்து இங்க எக்ஸ்டெண்ட் ஆகி வருது. ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து யூனிட்டி சர்க்கிளை கட் பண்ற இடம் வந்து இந்த இடம். ஸோ அப்போ இந்த இடம் வந்து கெயின் கிராஸ் ஓவர் பாயிண்ட். அந்த ஃப்ரீக்வன்சிக்கு பேர் வந்து கெயின் கிராஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. யூனிட்டி சர்க்கிளை கட் பண்ற பாயிண்ட் வந்து யூனிட்டி சர்க்கிளை கட் பண்ணதுல யூனிட்டி சர்க்கிளை கட் பண்ற இடத்தை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா கெயின் கிராஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். அந்த -180° பாயிண்ட் கட் பண்ற இடத்தை வந்து என்ன சொல்லுவோம் ஃபேஸ் கிராஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். அதான் அந்த பாயிண்ட் வந்து ஃபேஸ் கிராஸ் ஆஃப் பாயிண்ட், அந்த ஃப்ரீக்வன்சி அந்த பர்టిక్యులர் இடத்துல வந்து இருக்க ஃப்ரீக்வன்சி வந்து ஃபேஸ் கிராஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஸோ இந்த ரெண்டு விஷயம் தான் இந்த क्वेश्चनல கேட்டிருக்காங்க. அப்போ இந்த क्वेश्चனை பொறுத்தவரைக்கும் நமக்கு ரெண்டு இடம் முக்கியமானது. Qன்ற ஒரு பொசிஷனும் as well as Sன்ற ஒரு பொசிஷனும் நமக்கு தேவையான பாயிண்ட் தான். ஸோ வேற எதுவுமே அவங்க கேட்கல. அப்போ Qன்ற பொசிஷன் வந்து என்னன்னா ஃபேஸ் கிராஸ் ஓவர். அந்த Qன்ற பாயிண்ட்ல வந்து நம்ம என்ன ஃப்ரீக்வன்சினா ஃபேஸ் கிராஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. Sன்ற பாயிண்ட் இடத்துல வந்து கெயின் கிராஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. இந்த ரெண்டு விஷயம் தான் क्वेश्चனை கேட்டிருக்காங்க. திரும்ப நம்ம ஆப்ஷன்ஸ் மேட்ச் பண்ணிடலாம். இப்போ இதுல வந்து QNS ஃபர்ஸ்ட் QNSன்றது தெரிஞ்சு போச்சு. ஸோ Q வந்து நம்மளுக்கு என்ன சொன்னோம், Q வந்து ஃபேஸ் கிராஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஸோ Q வந்து ஃபேஸ் கிராஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஆப்ஷன் வந்து Q வந்து ஃபேஸ் கிராஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி இல்ல. ஸோ ஆப்ஷன் A கிடையாது, ஆப்ஷன் B கிடையாது, ஆப்ஷன் Cயும் கிடையாது. ஸோ Q வந்து ஏன்னா இங்க Q வந்து கெயின் கிராஸ் ஓவர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல மட்டும் தான் வந்து Q வந்து ஃபேஸ் கிராஸ் ஓவர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்மளுக்கு S நெக்ஸ்ட் QNS தானே. Q முடிஞ்சு போச்சு. S வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு S வந்து இங்க இருக்கு. ஸோ இது வந்து ஜஸ்ட் இது வந்து ஒரு கெயின் கிராஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஸோ இப்போ இங்க வந்து Q வந்து இது வந்து ஃபேஸ் கிராஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அண்ட் S வந்து கெயின் கிராஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. சோ ரெண்டுத்தையும் நம்ம மேட்ச் பண்ணியாச்சு. ஆப்ஷன் டி வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். சரி, நம்ம இது வரைக்கும் இப்போ என்ன பார்த்தோம்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஆக்சுவலா வந்து கண்ட்ரோல் சிஸ்டம்ல நைகோஸ் போலார் பிளாட் அந்த கான்செப்ட்ல கேட்ட क्वेश्चन. சோ இதுல வந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் இந்த நாலு இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயம். கெயின் கிராஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, ஃபேஸ் கிராஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, கெயின் மார்ஜின், ஃபேஸ் மார்ஜின். இந்த நாலு விஷயத்தையும் நீங்க நல்லா தெளிவா தெரிஞ்சுங்க. தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு இந்த क्वेश्चन பாத்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும். as well as நீங்க ஆன்சர் பண்ண முடியும். சரியா? நீங்க கேட் ப்ரிப்பேர் பண்ற ஆஸ்பிரன்ஸா இருந்தா என்னோட வீடியோஸை ஃபாலோ பண்ணிக்கங்க. Dear viewers, if you like this video then please hit the like button, and if you want more videos like this then subscribe my channel Dyson Ramakrishnan. I thank you all the learners those who are watching and learning from my videos. Dyson Ramakrishnan signing off. Thank you.